அன்புள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உணவு, குடியிருப்புகளுக்கான வீடுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே, கனிமொழி சோமு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, ஆர்டி சேகர், பரந்தாமன், வெற்றியழகன், ஜோசப் சாமுவேல், சுதர்சனம், பிரபாகர் ராஜாவா உள்ளிட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி காகர் ராவ் ஷா ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, தூய்மை பணியாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே, துணைத் தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய தூய்மை பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்னை முந்தைய நாள் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். என்னதான் சத்துணவு, டயட், எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான். வெயில், மழை, வெள்ளம், புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வருவதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு. உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கு. உங்களால தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்கு. உங்களால தான் குழந்தைகள் நலமா பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா, இது பதவி அல்ல, பொறுப்புன்னு சொன்னார். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யறதும் வேலை இல்லை, அது சேவை. சென்னையில் நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க தான். உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து
நான் மட்டுமல்ல, இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது. ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும். குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி. இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்களுடைய மாண்பு காக்கப்படணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும். இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி பயணத்தில் உங்க சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுடைய பணிகளுக்கு இடையில உணவு வேளையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும். தூய்மையான முறையில சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடு குறையாம இருக்க வெப்ப காப்பு பையில அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்துல உணவு பரிமாறப்படும். நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துறோம். இது இல்லாம தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா 2006, 2011 தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் அமைக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம், இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் வாரிசுகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு. தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார காப்பீடு, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல், தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன. நகர்ப்புற பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க 3 சக்கர மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம். நகர்ப்புற தூய்மை பணியாளருக்கு முதல் முறையா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு. மேலும் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்க வாரிசுகளுக்கு கருணை தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதோட தொடர்ச்சியா இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி மதுரையில் நான் தொடங்கி வச்சேன். இந்த திட்டத்தில் நான் முதல்வன், திறன் பயிற்சி, பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல், ஹெல்த் இன்சூரன்ஸ், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுக்காக 50 கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில்
பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு. இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன். இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு தனியா ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்கள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி. தமிழ்நாடு தான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். இந்த நிலையை நாம் உடனே அடைஞ்சிட முடியாது, எல்லாம் தெரியும். ஏன்னா நடைமுறையில எவ்வளோ சிக்கல்கள் தடைகள்லாம் இருக்கு. அதை நான் மறுக்கல, அதை நான் நிச்சயமாக மறுக்கல. இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களில் ஒருவன் பதில்கள் வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், பொது இடங்களில் தூய்மை பேணக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன். பொதுமக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம நடந்து போறக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்று இருந்தாலே முகச்சுளிப்போடு கடந்து போவோம். ஆனா தூய்மை பணியாளர்களோ நாம அன்றாட தேவையில்லைன்னு தூக்கி எறிகிற கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க. இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்காம பொது இடங்கள்ல கழிவுகளை கொட்டுறது, அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வது நியாயமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். சிலரெல்லாம் வீட்டில இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து குப்பை தொட்டியில் கொண்டு போடாம அங்கிருந்து தூக்கி எறிகிறது, அப்படியே பக்கத்தில் போட்டுறது, தூரத்துல இருந்து தூக்கி வீசுவாங்க. இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். எதிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பது போல மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோட 100 விழுக்காடு கடைபிடிப்பாங்க. குப்பைகளை ஒழுங்கா தரம் பிரிச்சு போட்டு தூய்மை பணியாளருடைய சுமை பெருமளவில் குறையணும். தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியையும் போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவங்களுடைய கண்ணியமும் முறையான பணி சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான முன்னெடுப்புகளை திட்டங்களா உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் இவங்களுக்காகன்னு சொல்லலை, பொதுவா ஒரு சமூகமா நம்ம ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்றேன். நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க. நாம கரெக்டா நடந்துக்கிட்டா அடுத்து வரக்கூடிய தலைமுறை இன்னும் பெட்டரா நடந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகமா நம்ம நகரணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய கனவு உங்க வாழ்க்கை தரம் முன்னேறணும், உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படணும், உங்க பசங்க நல்லா படிச்சு உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து உயரணும், அதில் வந்து உட்காரணும். கடந்த ஆண்டு ஒரு செய்தி வந்துச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த துர்கா என்ற ஒரு பெண், தூய்மை பணியாளருடைய மகள். அவங்க படிச்சு குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று
நகராட்சி ஆணையரா பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் விரும்பக்கூடிய முன்னேற்றம். எதிர்காலத்தில் உங்க பசங்களும் படிச்சு முன்னேறி பெரிய அதிகாரிகளா பொறுப்புக்கு வரணும். அவங்களுக்கு நான் பணி நியமன ஆணைகளை தரணும். இதுக்காகத்தான் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சுய ஒழுக்கம் இல்லாமல் முழுமையான வளர்ச்சியோ சமூக மேன்மையோ அடைவதற்கு சாத்தியமே கிடையாது. அரசு தன்னுடைய கடமையை செய்யும். மக்களும் பொறுப்பாக இருந்து பொது இடங்களையும் நம்ம மனசுகளையும் தூய்மையாக வச்சுப்போம். இதுக்காக தொடர்ந்து உழைப்போம். தன்னலம் கருதாத பணியாளர்களின் சேவையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.